ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து இன்ஸ்டண்ட் காஃபி ப்ரீ மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஹாட் வாட்டர் மட்டும் இருந்தால் போதும். இமீடியட்டாக நம்ம வந்து காஃபி ரெடி பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் நம்ம போகிற இடத்துல ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். சில பேருக்கு காஃபி குடிக்கலைன்னா அந்த நாளே வந்து போன மாதிரி இருக்காது. ஸோ ட்ராவல் டைம்லலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வின்டர் டைம்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எங்கேயாவது வீக்கெண்ட்லலாம் வெளியில் போகும்போது இந்த மிக்ஸ் எடுத்துகிட்டு ஹாட் வாட்டர் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவேன். பேப்பர் கப் இருந்தாலே போதும். நம்ம ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் கலந்துட்டு இமீடியட்டாக காஃபி ரெடி பண்ணி குடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பால் காஃபியை விட இது கொஞ்சம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம மில்க் பவுட்ரு சேர்த்து செய்கிறதுனால. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப்பு இன்ஸ்டண்ட் காஃபி பொடி எடுத்துக்கலாம். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ப்ரூ, சன்ரைஸ், நெஸ்கஃபே இந்த மாதிரி. நான் வந்து நெஸ்கஃபே எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்சியில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்ச பிறகு இது கூட 1/2 கப்பு மில்க் பவுடர் எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கப் மெஷர்மெண்ட்டில் சொல்கிறேன், 1/4 கப்பு 1/2 கப்புன்னு. இப்போது நம்ம டம்ளர் அளவு எடுத்துக்கிட்டோன்னா 1 கப்பு மில்க் பவுடர்னால் அதில் பாதி சுகரும் காஃபி பொடியும் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்து ப்ரீ மிக்ஸ் ரெடி ஆகிட்டு. இப்போ சுடு தண்ணி மட்டும் இருந்தால் போதும். இமீடியட்டாக நமக்கு காஃபி ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காஃபி மிக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நல்லா சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்தா நம்மளுக்கு இமீடியட்டாக ரெடிமேட் காஃபி ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மீதம் இருக்கதை நல்லா ஒரு ட்ரையான பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம 2-3 மந்த்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சுமே நம்ம வந்து 1 மந்த்துக்கு மேலே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.